மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. தலைமைச் செயலக வட்டாரங்களில் இருந்து கசிந்துள்ள ஒரு தகவல் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பொதுமக்களின் கவனத்தையும் ஒரே புள்ளியில் திருப்பியுள்ளது. அத்துடன் கோடிக்கணக்கான குடும்பத் தலைவிகளும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் பெண்களுக்கான மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த 2026 சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தவேகாவின் தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கான உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவோம் என்பதுதான் மிக முதன்மையான மற்றும் பிரதான வாக்குறுதியாக முன்வைக்கப்பட்டது. தேர்தலில் வெற்றி பெற்று கடந்த மே மாதம் 10ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் முறைப்படி பொறுப்பேற்று கொண்ட உடனேயே இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது குறித்து ஆலோசனைகள் அதிகாரிகளுடன் தீவிரமாக நடத்தப்பட்டனர். இருந்தாலும் புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்ற உடனடியாக முழு தொகையான 2500 ரூபாயும் வழங்குவதில் சில நடைமுறை சிக்கல்களும் நிதிநிலை சார்ந்த சவால்களும் இருந்தன. இதன் காரணமாகவே கடந்த மே மாதத்திற்கான உரிமை தொகை முந்தைய நடைமுறையின்படி 1000 ரூபாயாகவே தகுதியுள்ள பெண்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகும் உரிமை தொகை ஏன் உயர்த்தப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து தொடர் விமர்சனங்களும் கோரிக்கைகளும் எழுப்பப்பட்டு வருகின்றன. தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் முதல்வர் விஜய் இந்த திட்டத்தை முழுமையாக மறுசீரமைக்க அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டு செயல்பட்டு கொண்டிருந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தற்போது தவேகா அரசால் முழுமையாக மாற்றியமைக்கப்பட உள்ளதாம். அதாவது இந்த திட்டத்திற்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற புதிய பெயரிட விஜய் தலைமையிலான தவேகா அரசு தற்போது இறுதி முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இந்த மறுசீரமைக்கப்பட்ட புதிய திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்யப்படும் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உரிமை தொகை எந்தவிதமான தொய்வுமின்றி நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளிலேயே செலுத்தப்பட உள்ளது. தேர்தல் களத்தில் தவேகா அளித்த முதன்மை வாக்குறுதியான பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டத்தை முழுவீச்சில் செயல்படுத்த தவேகா அரசு இப்போது முழுவீச்சில் தீவிரமாகி தயாராகி வருகிறது. அந்த வகையில் தமிழக பெண்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக பார்க்கப்படும் இந்த 2500 ரூபாய் அதிரடி திட்டம் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரவிருப்பதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் மற்றும் தவேகா தரப்பில் இருந்து நம்பகமான தகவல் வெளியாகி வருகின்றன. ஜூன் 22 முதல் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் ஒட்டுமொத்த தமிழக பெண்கள் மத்தியிலும் குறிப்பாக குடும்ப தலைவிகளிடமும் ஒரு புதிய நம்பிக்கையும் மிக பலத்த எதிர்பார்ப்பையும் தற்போதே ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதியோடு இந்த திட்டத்தின் தொடக்கத்தை இணைத்து அமல்படுத்துவது அரசியல் ரீதியாகவும் உணர்வுபூர்வமாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள ஏராளமான தாய்மார்கள் மற்றும் பெண்கள் தவேகா அரசின் இந்த புதிய அறிவிப்பை இப்போதே குஷியுடன் வரவேற்க தொடங்கியுள்ளனர். அதேபோல் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பும் தமிழக பெண்களிடம் ஏற்பட்டுள்ளது.